Archana's Food Trails. Krishna Jayanthi வருது. கிருஷ்ணருக்கு பிடிச்ச நிறைய விஷயம் இருக்கு. வெண்ணெய், அவல் இந்த மாதிரி. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அவல் லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவல் லட்டுக்கு அவல் நட்ஸ் என்ன வேணால் நம்ம போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நெய் விட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். செகப்பு அவல், மில்லட் ஃப்ளேக்ஸ், மில்லட் அவல் கிடைக்குது, அதெல்லாமும் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணலாம். நான் ரெகுலர் அவல் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் வறுபட்டோடனே நல்லா கிறிஸ்பாக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை ஃபீல் பண்ண முடியுது என்னால். அப்படியே நல்லா உடையிறது. ஸோ இது வறுபட்டு இருக்கும்போதே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதுவும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து மைல்டாக இதோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இந்த பாதாம் பொட்டுக்கடலைலாம் ஆட் பண்ணிவிட்டு வறுத்தாச்சு. நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். நம்ம இது எல்லாமே பொடிக்க தான் போகிறோம். ஸோ இந்த பாதாம் இதெல்லாம் லேசாக வறுபட்டால் போதும். அவல் நல்லா வறுபட்டுருக்கணும். அவல் லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். இதை ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரையாக பொடிச்சுன்னு வந்துடலாம். பொடிச்சிட்டு இதோட சக்கரை மிக்ஸ் பண்ணோம். நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக இப்போ ஆறிடுத்து. இப்போ வந்து நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ நல்லா பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இதோட நான் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஸோ நம்மளோட எல்லா சாமானும் சேர்த்து அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம் எல்லாம் சேர்ந்து ரஃப்லி அபவுட் ஒரு 200 கிராம்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து அதே அளவுக்கு 200 கிராம்ஸ் நான் ஈக்குவலாக வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் போதும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு, அப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும், அது நல்லா அரைப்படுறதுக்காக மிக்சிலேயே போட்டு ஒரு வாட்டி சுற்றி எடுத்துன்னு வந்துக்க போகிறேன். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. சர்க்கரையும் அவல் இந்த மிக்சரை வந்து பொடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இதை நான் ஒரு ஒயிட் பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கடாயில் நெய் நான் வந்து விட்டுக்க போகிறேன். இதை சூடு பண்ணிக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் அளவுன்னு இல்லை, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், நிறையா வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து வறுபட்டதுக்கப்புறமா நான் வந்து இதை நம்ம ஆல்ரெடி கலரி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கிறதுல இதை வந்து போர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை லட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் உருட்டி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சிம்பிளான அவல் லட்டுவை இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.